தான் அது சம்பந்தமா ஒருத்தங்க கேஸ் போட்டப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுச்சுன்னா, இங்க எப்படி மிஸ் இன்ஃபர்மேஷன் மதன் கௌரி அவர்களே, Did you read the judgment, bro? Hey, ஒழுங்கா பேசு. ஒரு 2 நிமிஷம் நீங்க சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்டை நீங்க ரீட் பண்ணியிருந்தீங்கன்னா, அதோட டைட்டில் நீங்க ரீட் பண்ணியிருந்தீங்கன்னா, இந்த மிஸ் இன்ஃபர்மேஷனை நீங்க யாருக்கும் கொடுத்துருக்க மாட்டீங்க. இதுல ஒரு பெரிய பாலிடிக்ஸே இருக்கு. மக்களே நம்மள முழு முட்டாளாக்கிட்டு இருக்கானுங்க. என்ன அப்படின்னா, இந்த சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்டை நீங்க எடுத்து பாருங்க. அதோட ஹெட்டிங் பாருங்க, சிட்டி ஹவுண்ட் பை ஸ்ட்ரேஸ் கிட்ஸ் பே பிரைஸ். அதுல SUOMOTU அப்படின்னா என்ன மீனிங்னா, இது வந்து சுப்ரீம் கோர்ட்டாவே அவங்களே ஃபைல் பண்ணது, அவங்களே வாண்டடா வந்து அவங்களே ஃபைல் பண்ண கேஸ். ஆனா இவனுங்க என்னன்னா, ஏதோ யாரோ தனிப்பட்ட முறையில அதை பண்ணுது இதை பண்ணு கொடுத்த மாதிரி வீடியோ போட்டுட்டு இருக்காரு. இவரை பத்தி தெரியும், இவரு விக்கிபீடியாவை பார்த்துட்டு வந்து உருட்டுறவர்னு எல்லாருக்குமே தெரியும், இருக்கட்டும். ஆனா இதுல இன்னொரு விஷயம் மறைஞ்சிருக்கு. என்னன்னா, ராகுல் காந்தி அவர் வந்து இந்த ஓட்ஸ் எல்லாம் ஃபேக்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டு இருந்திருப்பாரு. ஒரு ஓட்டெல்லாம் ஃபேக்கா இருக்கு, செத்தவங்களை கொண்டு வராங்க அப்படி இப்படின்னு நிறைய சொல்லியிருப்பாரு. இந்த விஷயத்தை வந்து மறைக்க தான் இந்த டாக் விஷயத்தை கொண்டு வந்ததாகவும் ஒரு பக்கம் பரவிட்டு இருக்கு. இத்தனை நாள் நாய் விஷயத்தை கொண்டு வரல, இவ்வளவு நாள் இந்த பிரச்சனை இருந்தாலும் இப்ப திடீர்னு ஒரு விஷயம் உள்ள வருதுன்னா, we have to think about that.